லேசா ஒரு அதிர்வு சத்தம் மாதிரி கேட்டது. மின்னல் அடிச்சா இப்படி சத்தம் கேட்கும் அந்த மாதிரி. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி சுற்றுவட்டார பகுதிகளில் நேற்று இரவு 9:15 மணி அளவில் சில வினாடிகள் கடும் நில அதிர்வு ஏற்பட்டது. பெரிய சத்தத்துடன் ஏற்பட்ட அதிர்வால் வீடுகளில் பொருட்கள் கீழே விழுந்த நிலையில் அச்சமடைந்த பொதுமக்கள் வீடுகளை விட்டு வெளியே ஓடி வந்தனர். மின்னல் அடித்த மாதிரி ஒரு சத்தம் கேட்டது. ஒரு அதிர்வு மாதிரி. இந்த சாமி வந்து டக்குன்னு ஆடுவார்கள் அந்த மாதிரி ஒரு செகண்டுன்னு வைங்களேன், ஒரு நிமிஷம் கூட இருக்காது. அது இந்த மாதிரி சத்தம் கேட்குன்னு நம்ம பக்கத்து வீட்லேயும் மேலே எங்கள் மருமக சொல்லிச்சு, ஃபோன் பண்ணிச்சு. பக்கத்து வீட்டில் அவங்களும் நாங்கள் டிவி காட்டில் படுத்துருந்தோம், டக்குன்னு காட்டில் ஆடுச்சுங்கிற மாதிரி பக்கத்து வீட்டில் நான் ஃபோன் பண்ணி உங்கள் வீட்டில் நடந்ததான்னு கேட்டது. ஆமாம், எங்கள் வீட்லேயும் நடந்தது. மருமகளும் சொன்னான். பக்கத்து வீட்லேயும் டம்ளர் அந்த மேலே இருந்து டம்ளருக்கு தட்டு கீழே விழுந்துருச்சு, சொம்புனா லேசாக அதிர்வு இருந்தது அப்படின்னு பக்கத்து வீட்லேயும் சொன்னாங்க. ஃபோன் பண்ணி 3 வாரம் 4 வாரம் ஃபோன் பண்ணி கேட்டுக்கிட்டேன், ஏதாச்சும் அந்த மாதிரி நடந்ததாமான்னு. ஆமாம், ஒரு லேசாக அதிர்வு மாதிரி நடந்தது. அதான் உங்கள் வீட்லேயும் கேட்டதா எங்கள் வீட்டில் சத்தம் கேட்டதான்னு எல்லோரும் கலந்து பேய்கிட்டோம். வெளியே தான் உட்காந்து பேய்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி நடந்தது, என்ன வரும் உங்கள் வீட்டில் நடந்தது அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு யாரையும் பக்கத்தில் தெரிஞ்சவர்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கோம். மணி 9:15 இருக்கும். லேசா ஒரு அதிர்வு சத்தம் மாதிரி கேட்டது. மின்னல் அடிச்சா இப்படி சத்தம் கேட்கும் அந்த மாதிரி. ஒரு கட்டில் உள்ளே படுத்திருந்தம்மா வந்து லேசாக கட்டில் அசைது அப்படின்னாரு. அப்படி வெளியே வந்து பார்த்தா ஒன்றும் தெரியல. என்ன லேசா அதிர்வு மாதிரி இருந்தது, குலுக்குன மாதிரி. இந்த சாமி வந்தால் ஒரு மாதிரி குலுக்குமில்ல அந்த மாதிரி. நம்ம இடி எடுக்கிற சத்தம் மாதிரி கேட்டுச்சு. இடி அடித்தா சத்தம் கேட்குமில்ல, மின்னல் அடித்தா அந்த மாதிரி சத்தம் கேட்டுச்சு. பக்கத்தில் ஒரு அம்மாவும் கேட்டோம். அந்த அம்மா நாய் குலைச்சிச்சு, ஒரு மாதிரி சத்தம் கேட்டுச்சுன்னு அந்த அம்மாவும் சொன்னது.